தாயி குறை தீர்த்தலாமா? தீர்த்தலாம் கம்னரு. இந்த பாலத்துக்கு பூங்காட்டியில இன்னைக்கு மரியாதை வந்தாச்சு, மணி நிறைய கொடுத்துடலாம் தாயி, பயப்பட வேண்டாம். அது போக சில குழப்பம் 2 போட்டு நிற்கிது, அந்த குழப்பத்துக்கெல்லாம் பூரவே வந்து நிக்க கொண்டாடி போடலாம். போதுமா தாயி? இதை போக்குவரத்துல வச்சுக்கோ. தொழில் முறையில ஒரு தசகாமிக்க, ஒரு வியாபார ரீதியா தாயி இருக்கிற தொழில் அப்படியே செய்ய விட்டுற வேண்டாம். மற்றதொன்ன காமிக்கிற கோடியில கொண்டு வந்து இந்த பட்டியல் நிறுத்தணும். போதுமா? வண்டி வேணும்னா வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுத்தாச்சு, வெள்ளாம் மாச்சல் கொடுத்தாச்சு. தொழில் முறை இன்னைக்கு இந்த கல்யாண காரியம் மட்டும் ஒண்ணு திசை காமிச்சுட்டு தவிர்த்துட்டு வருதுன்னு பாக்குறியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். கருப்பங்கோட்டையில சோடி கலசமா நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நிறுத்தியே போடுற, அதே வந்து புடிச்சுக்கோ. போதுமா? வெள்ளாமைக்கு தோட்டம் ஒண்ணு காமிக்கிறோம்டா, புரிஞ்சுக்கோ. அந்த தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு தேவாதியினுடைய ஆலயம் இருக்கும்டா, அது நாமக்கார தேவாதி ஆலயம் இருக்கும்டா. அதுல அடையாளம் சொல்ற கேட்டுக்கா, பெரிய மரம் இருக்கு. அந்த செவத்துல கூட காவியும் வெள்ளையும் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் அதுக்கு பக்கத்துல பூமி அமைதி வாய்ப்பு. அதையா புரிஞ்சுக்கிட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இங்க தலை புரிஞ்சது அங்க தலை நிமிந்தரலாம், பயப்பட வேண்டாம். ஒண்ணு பத்திரா வச்சுக்க. அதே மாதிரி ஒரு ஆதாயம் சில பேருக்கு புரிஞ்சுக்கிற பத்தியா கரவேட்டிக்காரர் இருக்கு, கொஞ்சம் கண்ணு கருத்து மாதிரி மீட்டுப்போம். என்னமோ போட்டு வளர்ப்பிட்டு நிக்கிறேன்றாங்க, அதான் இத்தனை நேரம் நிறுத்தி வச்சேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஐயா. இத்தனை பேர்த்து நல்லது பண்ணி கொடுத்துக்கிறோம் பாரு, அப்படியே போய் பயந்துட்டு கிடக்குறான். அதெல்லாம் படக்கூடாது. முன்னாடியே பாருங்க சின்னங்க சரியில்லாத காப்பாத்தி கொடுத்தனும் இல்லையா, இதே மாதிரி காப்பாத்தி போடுவனாயா. அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். தீர்க்காய்ச்சி எல்லாரும் மங்கமலாம் பண்ற கோட்டை மங்கத்துக்கு மங்கம் வராதப்பா, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக என்னமோ நினைச்சிட்டு நிக்கிற கற்ப கைய மாட்டுப்போம். சிலதுக்காக விட வர்ற நேரம் வந்துருச்சு, கொடுத்துருவேன். இந்த அடியா என்னமோ நினைச்சுட்டு வந்து நிக்கிறியா இல்லையா? பௌத்து வலி, இது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிக்கிற. யாராவது மருந்து வச்சுட்டாங்களா, மாயம் வச்சுட்டாங்களா, ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீ நினைச்சிட்டு நிக்கிற. ஒண்ணு மருத்துவ ரீதியா போயிட்டா அந்த குடல்ல சிக்கல் இந்த குடல்ல சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றது? அப்பனுடைய உத்தரவு கேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறேன். தாயே, இது மந்திரமும் இல்ல மாயமும் இல்லையா, இது உடம்பு தொந்தரவு. உடம்பு சுருட்டி நிக்குது, மருத்துவம் சொல்றபடி செய்யாயா, இல்ல அப்படின்னா குடல் சேதாரமாயிரு. புரிஞ்சுதா புரியலையா? மந்திரமாய நம்பிட்டு உடம்பை கெடுத்துக்காத, பையனை கெடுத்துக்காத. மருத்துவ ரீதியா பாரு, அது எந்த விதத்திலும் சேதாரம் இல்லாம நான் காப்பாத்தி கொடுத்துறேன். படம்பருக்கு சொல்லுவாங்கடா, போய் பாத்துக்கோ, இங்கேயே சொல்ற கேட்டுக்கோ. படத்துல எல்லா குடலும் நல்லா இருக்கு, கீழ்குடலும் மேற்குடலும் சீக்கிட்டு நிக்குது, அதுல புண்ணு இருக்குது. அதுக்கு வைத்தியம் பார்த்தே தீரணும். புரியுதா? அதுக்கு போட்டு அவி மருந்து வச்சுட்டாங்க இவி மருந்து வச்சுட்டாங்கன்னு எப்படா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாயி கைவிட்டுறாரு, போய் பாரு, நான் பாத்துக்கிறேன். பயப்பட வேண்டாம். இன்னும் சில குறைய போட்டு நிக்கிறேன். முதல்ல இதை நடந்து படி போடலாம், மற்றதுக்கும் கூட வந்தார். போதுமா? இதை அது வரைக்கும் போக்குவரத்துல வச்சுக்கோ. அடியா, நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி உன்ற வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி முனை மேல நிக்கிறாயா. இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு கொட்டதெல்லாம் நட்டமாகி எல்லா விதத்திலுமே கைகொட்டி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னை நம்பி வந்தாச்சு. இந்த ஆங்காரத்துல கூட வந்து நின்று இன்னைக்கு இருந்து இந்த ரேட்டு கூட வந்துருவேன். பத்திரம் வச்சுக்கிற தாயே, நடத்தியே திருவணுமா? கவனம் பண்ணக்கூடாதா? நடத்திடலாமா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். அது போக இன்னைக்கு ஆதாய ரீதியில கொஞ்சம் குழப்பத்தில் நிக்கிறியா, பண ரீதியா இல்லையா? அது போக குடும்பத்துல நிம்மதியே இல்லையா தாயி? எல்லாம் என்னென்னமோ நடக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியா? தலையை வெட்டுறாங்க ஐயா. நானுக்கு தகுதிமன் இல்லை. பாட கப்பிக்கிறதுக்கு கப்பிச்சு போடலாம். கத்த வித்த என்ன நீ நல்லபடியா நடக்கிற மாதிரி படி போடலாங்க. புரிஞ்சுதா தாயி? தாயி 3 நாள் பொறுத்த 72 மணி நேரம் பொறு. அதுக்கப்புறம் கருப்பு கொண்டாடி போடலாம். பத்திரம் வச்சுக்க. மஞ்சள் வியாபாரத்துக்கு மைசூர் போலாமா
அப்படின்னு வந்து வர சொல்லு அப்படின்னு வந்து ஒரு தங்கம் கேட்டுட்டு நிக்குது வர சொல்லு ஒண்ணு. ரெண்டாவது கடன் சுமை தலைக்கு மேல ஏறி நிக்குது ஊடொன்னு விற்கணும் அதை வித்து பண்ணி கொடுக்கணும் அது பேங்க்ல தலை நீட்டிட்டு நிக்குதுன்னு வந்து ஒண்ணு கேட்டுட்டு நிக்குது வர சொல்லு. ஐயா செஞ்ச நடத்துற காரியம் அத்தனை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. இன்னைக்கு அது போக உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? இன்னைக்கு சினிமா டைரக்ட் வேலை இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். வருமானம் நாமளும் பறக்க விட்டாலும் வரமாட்டேங்குது. தலைக்கு மேல சுமையே சேர்ந்து நிற்குது. கூட்டாளிகளுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? அதில் ஒன்று பயப்பட வேண்டாம். என்கிட்ட வந்து கை ஏற்றிட்டீங்களா? நான் அள்ளிப்படியா வந்து நேற்று எத்தனையோ பேர் இங்க வர்றாங்கப்போ பயப்பட வேண்டாம். சினிமா துறையிலும் சரி சின்னத்திரையிலும் சரி எத்தனையோ வந்து இன்னைக்கு அது எவிய பொழப்புக்கு வழிதேடி கொடுத்துட்டேன். பயப்பட வேண்டாம். உன்னைய என்ற கோப கலசம் என்ற மாதிரி முன்ன வச்சு பண்ணலாம். இது சத்தியம், புரிஞ்சுதா? அது போக பொன்னா காரியத்துக்கு மனசுல போட்டு வளர்த்துட்டு நிக்கிறேன். வருமானத்துக்கு மனசுல போட்டு நிக்கிற. மொத்தத்துல உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா? இன்னையிலிருந்து உனக்கு கை பிடிச்சிடும் நம்மளுக்கு, புரிஞ்சுதா? உனக்கு தங்க வளத்துல வந்து உனக்கு அள்ளிப்படி வந்து ஒரு வட்டி பேர் வாங்கி காப்பாற்றி கொடுக்கறனாய சத்தியமாக்கு இதை விடாது வந்து கையேந்திட்டு போ. ஒரு படம் ஒண்ணு வருது துணிஞ்சு நடத்து. நான் அள்ளிப்படி வந்து உனக்கு அம்பாரம் போட்டு கொடுக்கறனாயா இது சத்தியமாக்கு. பத்திரம் வச்சுக்கொண்டு பத்திரமா வச்சுக்கோ. அது வாரத்துக்குள்ள சில திசையை காய்ப்பேன், பயன்படுத்திக்கோ. உடம்பு ரீதியா பல சிக்கல் பல குழப்பம். இதுக்கு எப்படி நல்ல வழி பண்ணி எனக்கு பேர் வாங்கி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இது உடம்பு ரீதியாவெல்லாம் தொந்தரவு இல்லை இருக்கு. இது மருத்துவ ரீதியா இல்லையாப்பா? இதெல்லாம் கண்ணோமல்ல போட்டு கொள்றாங்க, புரிஞ்சுதா? இதையே நல்ல வழி போடலாம். ஒன்று இன்னைக்கு மஞ்ச வியாபாரத்துக்கு வெளியே கிளம்பலாம். இது நல்ல அப்பங்கிட்ட உத்தரவு கேட்டு போகலாம். சொன்னா போலாம், இல்லைன்னு நின்றுக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். உத்தரவு கொடுக்குறேன். போய் பேசு, லோட இறக்கி போடலாம், கம்னு போ. அதே மாதிரி உன்னை தேசி தனிமைக்கு போடு. வரம்போ ஒண்ணு கல்யாண காரியத்துக்கு நாம 1000 முயற்சி பண்ணி பார்த்தாச்சு. முயற்சி அத்தனை தோல்வி அடிச்சுது. இதுக்கு நல்ல நேரம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போல 1000 பக்கம் போய் பார்த்தாச்சு. அங்க இருக்குது இங்க இருக்குது முடிய நேரத்தில் நின்று போயிடும் இல்லையா? அது போக சில குழப்பத்தை மனசுல போட்டு உழப்பிட்டு நிக்குதாயா? அதுக்கு விட கொடுத்தலாம். நீ நம்பி வந்துட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாயும் தகப்பனுமா கூட வந்து நின்று கொண்டாடி போடலாம். போதுமா தாயி? அது போக கொஞ்சம் தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிற்கிறாயா? அந்த சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. கைவிட்டு போயிருமா இல்ல காப்பாற்றி இருப்பியா? மரப்பெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறியாயா? என்னை நம்பி வந்தாச்சுல்ல. இந்த பாதுகாப்பு தாய் தகப்பனுமா நான் தகுதிமான இல்லை. இது எப்படி மீட்டோன்னு எப்படி காப்பாற்றி கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். திசையும் காமிச்சு போடலாம். இதை போக்குவரத்துல வச்சுக்கலாம். இந்த வட்டிக்கு திசை காமிக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும். கொடுத்துருவனாயா? நான் நினைச்சபடியே கொடுத்துருவேன் தகுதிமான. இதுல வந்து மாற்றமே வராது. சத்திய வாக்கு குறிப்பே சொல்லி திருநாளுக்குள்ளார அலங்கரிச்சு போடலாம். தமிழ் பத்திரம் வச்சுக்கலாம். வந்து நிக்குது. அந்த ஓலைக்கு பதில் சொல்ல முடியல. இதுக்கு என்ன விட அப்படின்னு தெரிஞ்சுட்டு நிக்கி அப்பன இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறியா? ஆமாங்கிறா இல்லைங்கிறா பொண்ணா? தாயி காரண காரியத்தோட தான் நான் இதுவரைக்கும் எல்லா கடித்துக்கும் உனக்கு நினைச்சிருக்கேன். இந்த ஒன்ன மட்டும் தவற பண்ற அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணும். ஏன் வந்த பொழைச்சிடக்கூடாதுல்ல தாயே? இருக்கிறத விட்டுட்டு வெள்ளாம பட்டி வெறும்பட்டியே போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் உனி வருது பாரு வேலை. உனி வருது பாரு வேலை. புதுசா ஒருத்த வருவா, படக்குன்னு முடிச்சு போடாது. புரிச்சுட்டியா? நானே கொண்டு வர்றதுதான். முடிச்சுட்டு வந்து எங்க பட்டியல் நின்று போதுமா? தடம் போட்டு தங்கத்துகளுக்கு விடக்கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? இல்லையா தாயி? ஒட்டி போக 1000 தேவாதி கையெழுத்து பார்த்துட்டு 1000 பக்கம் போய் பார்த்துட்டு தங்கங்க அத்தனை இன்னைக்கு நிலையில்லாத நின்றுட்டு இருக்குது. இதுக்கு நல்ல தேசம் காமிச்சு முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? உண்டா இல்லையா? ஒட்டி போக அது போக வர வேண்டியது வரமாட்டேங்குது, போக வேண்டியது போக மாட்டேங்குது. இன்னைக்கு மொத்தத்துல இன்னைக்கு சோதனை நடக்குது. விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி எல்லாம் கேப்பார் பேச்ச கேட்டு சிலதெல்லாம் உனக்கு கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நிக்குதாயா? மோனா முடியாத மீட்டுன்ற காரியம் சாதிச்சு கொடுத்துட்றேன். சத்திய வாக்கு பத்திரம் வச்சுக்க. பண ரீதியா கொஞ்சம் ஏமாந்த பொழைக்கிற உஷாராரு. தாய் எடுக்கிட்ட விடு. அடியான நிலையில்லாத படி போட்டாங்க ஐயா.
நீ அடியா மேல நீ சங்கடப்பட்டு நிக்காத. அவனுடைய சுயநினைவே ஒரு நிமிஷம் இல்லாம மறு நிமிஷம் என்னத்தையோ பேசுவேன், உளருவான். புரிஞ்சுதா? ஏடு பாத்துக்கா, ஒரு சான் ஏறினா ஒரு முளைஞ்சு இருக்குதப்பா. உன்ற பட்டி அத்தனை இன்னைக்கு இருளு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி 2 பேருக்கு பங்க போட்டு இன்னைக்கு நல்லான்னு போனா பொல்லான்னு வந்துட்டு நிக்குது. உண்டா இல்லையா தாயி? தாயி இன்னைக்கு அலங்காம இருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி 3 ஆண்டு காலம் ஆகுதாயா. 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு வந்து நிக்குது. சில குறிப்பை போட்டுட்டு இது எப்படியோ ஒரு மீட்டு எனக்கு காப்பாத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற தகரிமான் இல்லை. ஒரு ரங்கத்துக்கு மருந்து கொடுத்தாச்சு. இனி புள்ளிமான துள்ளி விளையாடுற மாதிரி பழைய வேகத்தை காய்ப்பான். தகரிமான் இல்லை, பயப்பட வேண்டாமப்பா. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், அந்த பிரகாரம் போ. கொட்டி கொடுத்து கொண்டாடி விட்டதை மீட்டு பேர் வாங்கி தந்துடுறாயா. போதுமா தாயி? குறையும் தீர்த்து போடலாம். கருப்பம் கோட்டையில தங்க வளத்துல ஒண்ணு கலந்து நீ கூப்பிட்டு தேவாதி என் கூட உறவாடுதாயா. பத்திரம் வச்சுக்கோ. ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கலு. நீங்க பட்டியல வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நியாயத்துக்கு புறம்பா செய்யறாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். பயப்படாத. யார் புத்தியில போய் பொந்தியில புகணுமோ புகுந்துடலாம். கம்முனு புரிஞ்சுதா தாயி? நடத்த வேண்டியது நடத்தி, கைப்பற்ற வேண்டியது கைப்பற்றி, கை கழுவி விட வேண்டியது கழுவிட்டுலாம். கோட்டையில மனம் முடியாத அந்த சொத்தை வாங்கி கையில் கொடுத்தோம். போதுமா? ஒன்றா என்ன சமாளிக்க முடியலையா? விண்ணப்பட்டு போச்சு இல்லையா? இன்னைக்கு திசையோட்டு திசை ஆளுக்கு ஒரு திசை மாறி நிக்குதாயா. அந்த திசை மாறி நிக்கிறது இன்னைக்கு திசையோட்டி கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. ஒண்ணு அங்க ஆகா பழக்க அலங்கோலமா நிக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக ஒரு பணம் வந்தா 10 பணம் தெண்டமாய் நிக்குதாயா. இல்லத்துக்குள்ளார வெளியவே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறேன். தாயி சிலதையெல்லாம் புத்தி மாத்தணும், புத்தி சரி பண்ணணும். பண்ணி காரியத்தை நடத்தி கொண்டு வந்து சேர்த்துறது சேர்த்து போடலாம். உன்ற வட்டி விண்ணம் படாது. தாய் தகப்பனுமா நான் இருக்கிற தகுதி பண்ண. போதுமா? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். இது சத்திய வாக்காயா நடத்தி தந்துருப்போம். அடியா தொழில் நல்லபடியா நடக்கணும். வியாபாரம் இது வெள்ளாம வாய்ச்சல் அத்தனை நல்லபடியா நடக்கணும். சில மனசுல கடன் பிரச்சனை நிக்குது, விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. வாரம் கொடுக்கற நேரம் வந்துருச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பால்ட்டு கருப்ப உனக்கு திசையும் காமிக்கனாயா. குடிச்சுக்கோ. 3 நாள் ஒரு கணக்கு போடுறோம். தாயி புரிஞ்சுட்டியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இன்னும் ரேட்டுக்கு வருவேன். புரிஞ்சுதா தாயி? சாதித்தந்தரம் நிறைய ஏன் கவலைப்பட்டு கிடக்குற? எதை மாற்றணும், எதை பண்ணணும், எப்படி புத்தி கப்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமாயா. இந்த கூட்டத்தில் உடைக்க வேண்டாம். தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். உங்க வட்டியை இன்னைக்கு எல்லாம் புதரமா வச்சு கிடக்குதாயா. ஊத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு தந்துடுறேன். இன்னைக்கு வந்து கணக்கு போட்டுக்கோ. பத்திரம் வச்சுக்க. மாரியாய் வந்து நிற்கிறாளே, மாரியாய் கும்பிட்டியா? விட்டுறாத, கும்பிடு. அங்க ஒரு புத்துக்கன் இருக்குது தெரியுதா? அந்த புத்துக்கன்ல புரியுதா? இந்த செல்வாக்கு போக்குவரத்துல தீரான குறைய தீர்த்து வச்சு என் பட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உண்டா இல்லையா? தலைய மாட்டேங்குது, தலையை வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. ஒண்ணு. 2வது வருமான ரீதியா இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா. நானா பக்கமும் ஈட்டி வாய்க்குதாயி. தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சுன்னு சொல்றேன். சுமையை இறக்கறதுக்கு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்குதுன்றதா என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு நிக்கிறியா. அந்த நினைப்புல விட்டுறோடு. தாய் தகப்பனுமா நான் இருக்கிற போது ஆயுசு பிடிச்சுக்கலாம், அதை படிக்கலாம், இதை பண்ணிக்கலான்னு போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது. புரிஞ்சுதா? நீ எத்தனையோ தேவாதி கையேந்தி இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பட்டியல நியாய தராசு நீதி தராசு சரியாத்தான் நிக்கி. நீ கேட்கறது நியாயமான தீர்ப்பு. தீர்ப்பு எப்படி கொடுக்கறேன்னு பாரு. ஒரு தெய்வம் கொடுக்கல, நான் கொடுக்கறேன் பாரு. புரிஞ்சுதா? 11வது நாள் உங்க இல்லத்துல நான் வந்து நிப்பனாயா. வந்து உன்ற பட்டிய அள்ளிப்படி அந்த அம்மான் போட்டு கொடுத்து சிக்கலுக்கு வரதேட்டு திசை காமிச்சிட்டு வந்தேன். பத்திரம் வச்சுக்க.